பெஞ்ச்மார்க் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்தியன் பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா டே 2 கிளாஸ் பார்க்கலாங்க. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பற்றி. ஸோ அட்மிஷன் டீட்டெயில்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். டெஸ்ட் பேட்ச் அண்ட் அட்மிஷன்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இன்னைக்கு கிளாஸஸ் பார்க்கலாங்க. மாநில மனித உரிமைகள் ஆணையம், அதாவது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ கடைசி கிளாஸில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இங்கே வந்து என்னென்னா ஸ்டேட் ஒவ்வொரு மாநிலத்துக்கான ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பற்றி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கு என்னன்னா ஒரு சில விஷயங்கள் ஏதாவது வேறுபடலாம், பட் ஆனால் மொத்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு சாரன்றது மாறாது. ஸோ ஒரு சில சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கலாம், இல்லை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண இயர் வந்து வேறு இயராக இருக்கலாம். ஸோ ஒரு சில அப்பாயின்மெண்ட்ஸுக்கான யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுலேயும் ஒரு சில மாற்றங்கள் ஏதாவது இருக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ ஸ்லைட்லி தான் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர பெரும் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கும் மாநில மனித உரிமைகள் ஆணையத்துக்கும் அவ்வளோ வித்தியாசன்றது இருக்காது, ரைட்டா? சரிங்க, இந்த கிளாஸ்க்குள்ள போய் ஒரு பாயிண்ட்டாக பார்த்துடலாங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தோன்னா 1993ஆம் ஆண்டு மனித உரிமை பாதுகாப்பு சட்டம், இதன்படி தான் 1996இல் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது, ஓகேங்களா? அது வந்து காமனாக சொல்லப்படுறது 1993ஆம் ஆண்டு. ஸோ ஆல்ரெடி அங்கேயும் பார்த்துருப்போம். ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மனித உரிமை பாதுகாப்பு சட்டம்ன்றது 1996இல் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த சட்டத்தை பயன்படுத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்றது ஏற்படுத்தப்படுது. ஸோ தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 17/4/1997 சென்னையில் அமைக்கப்பட்டிருக்கு, ரைட்டா? ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போனா 1996. ஸோ இது தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது தமிழ்நாடு மாநிலத்தில் எந்த வருஷம் வந்து இதை அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1997 அறிமுகப்படுத்தியிருக்காங்க, ரைட்டா? ஸோ அடுத்த பாயிண்ட்னா கரண்ட் டேட் அப்படி, அதாவது தற்போது வரை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எத்தனை மாநிலத்தில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து செயல்படுது அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க, ரைட்டா? ஸோ மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா 25 மாநிலத்தில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் செயல்படுது. கிட்டத்தட்ட 90% கிட்ட வந்துருச்சு, ரைட்டா? ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு ஆகியவை இவ்வாணையத்தின் முக்கியமான நோக்கம். ஸோ இதை கேட்கலாம், இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். ஆல்ரெடி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நடத்தும் போது சொல்லியிருந்தது. ஸோ இந்த பாயிண்ட் கொஞ்சம் முக்கியமானது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நோக்கம், இவங்களோட நோக்கம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ என்னன்னா மனித உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்துக்கிறது தான் அவங்களோட முக்கியமான நோக்கமாகவே வச்சிருக்கிறாங்க, ரைட்டா? ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க எப்போ இதில் வந்து ஃபங்க்ஷனிங் ஆக்டிவேட்டாக உள்ளே வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இதில் வந்து ஏதாவது கேசஸ் ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்துருந்தா தான் வரணுன்றது இவங்களது கிடையாது, ரைட்டா? ஸோ புகார் கொடுக்கப்பட்டால்தான் இந்த ஆணையம் வந்து ஒரு கேஸ் எடுத்து நடத்தணும்னு அவசியம் இல்லை, இல்லை விசாரணை நடத்தணுன்றது இல்லை. ஸோ அப்படி எந்த ஒரு விண்ணப்பமுமே வராத போதும், புகார் எதுவுமே வராத போதும் என்ன பண்ணலாங்க, இவங்க வந்து கேசஸை நடத்தலாம், ரைட்டா? ஸோ அதான் அடுத்த பாயிண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எழுத்து மூலமான புகார் பெறாவிட்டாலும் கூட ஆணையம் தானாக முன் வந்து விசாரணை நடத்தும் வகையில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் செயல்பாடுகள் வெளிப்படைத்தன்மையுடன் உள்ளவாறு ஒழுங்காற்று விசாரணை விதிகளை ஆணையம் வகுத்துள்ளன. அதாவது பேச்சு மூலியமாக ஒரு விஷயம் கேட்டால் கூட ஸோ அவங்க அதை ஒன்று எடுத்துக்கிட்டு அவங்களோட இன்வெஸ்டிகேட்லாம் கிராஸ் செக் பண்ணி பார்க்குறது இவங்களோட முக்கியமான வேலையாக இருக்குது. ஸோ அடுத்த ஆணையத்தின் அமைப்பு மாநில மனித உரிமைகள் ஆணையம். ஸோ இவங்களோட அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரையும் 4 உறுப்பினர்களையும் கொண்டிருக்கு. ஸோ நம்ம போன கிளாஸில் சொன்னோம். ஸோ அதுக்கு இங்கே பாயிண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக 5 அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க, ரைட்டா? ஸோ அப்போது ஒரு தலைவர்னா இப்போ 1 + எத்தனை உறுப்பினர்கள், 4 உறுப்பினர்கள். அப்போ ஆக மொத்தம் 5 உறுப்பினர்கள். அப்போ மொத்தம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டதுன்னா 5 உறுப்பினர்கள். ஸோ அப்போ இல்லைன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா 5ன்னு கொடுக்கலாம், இல்லை 1 + 4ன்றதையும் கொடுக்கலாம், ரைட்டா? இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமானது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு மனித உரிமை பாதுகாப்பு திருத்த சட்டத்தின் மூலம் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ இருந்து 5லிருந்து 3 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையே குறைச்சிருக்காங்க, ரைட்டா? ஸோ அப்போ எத்தனையா மாறுது, 1 + 2ன்ற கமிட்டியாக மாறுது. அப்போ ஆக மட்டும் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 3. அதில் ஒரு தலைவர், 2 பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள். ஸோ அப்போ இதுக்கான எந்த ஆண்டு திருத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2006ல் திருத்தப்பட்டிருக்கு. அடுத்து தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பரிந்துரைக்கும் குழு, நம்ம அங்கேயே பார்த்துருந்தோம். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட குழு தேர்ந்தெடுக்கக்கூடிய குழு யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருப்பாங்கன்னு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் என்னென்னா 5 பேர் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ அங்கே வந்து என்னென்னா ஸோ பார்லிமெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்டமன்றத்தை சார்ந்து செயல்படக்கூடியதில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் இதில் குழுவின் நபர்களாக இருப்பாங்க. ஸோ அப்படி யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மாநில முதலமைச்சர், சிஎம் இதில் ப்ரெசென்ட்டாக இருப்பார் உள்ள. அடுத்து வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில உள்துறை அமைச்சர், அடுத்து சட்டப்பேரவை சபாநாயகர், சட்ட மேலவை தலைவர். ஸோ சட்ட மேலவை இருந்துச்சுன்னா சட்ட மேலவையோட தலைவர் இதில் செயல்படுவார். அடுத்து சட்ட மேலவை மற்றும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவர் இதில் இடம்பெற்றிருப்பார். ஸோ அங்கே பார்த்துருப்போம் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் தான் இந்த குழுவின் தலைவராக செயல்படுவார். ஸோ இங்கேயும் அதே தான். ஸோ குழுவின் தலைவராக யார் செயல்படுவார்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே சிஎம் தான் செயல்படுவார். ரைட்டா? ஸோ குழுவின் தலைவர். ரைட்டுங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மேற்கண்ட நபர்கள் அடங்கிய குழுவின் பரிந்துரையின்படி யார் இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், அதாவது மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். ஸோ அங்கே யாருன்னு பார்த்துருந்தோம்னா ஸோ குடியரசுத் தலைவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அடுத்து பதவியில் இருக்கும் உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது மாவட்ட நீதிபதியை உறுப்பினராக நியமிக்கும் பொழுது, ரைட்டுங்களா? ஸோ ஆக்டிவாக அப்போ வந்து ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியை, உயர்நீதிமன்ற நீதிபதியை வந்து இதோட உறுப்பினராக கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஸோ ஆளுநர் கண்டிப்பாக சுப்ரீம் ஹைகோர்ட்டோட ஜஸ்டிஸ் கிட்ட, சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட நாங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இவ்வாணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக செயலாளர் பொறுப்பேற்பார். ரைட்டுங்களா? இந்த பாயிண்ட் அங்கேயே பார்த்துருந்தோம். ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்சிருக்கும், போன கிளாஸ் நம்ம பார்த்துருந்தாலே. ஸோ அப்போ இங்கேயே யாருங்க, இங்கேயும் மாநிலத்துக்கு வந்துன்னா ஒரு செயலாளர் செயல்படுவார். ரைட்டுங்களா? தலைமை நிர்வாக அதிகாரியாக. ஸோ அதே மாதிரி மொத்தம் எத்தனை பிரிவுகளாக அங்கே செயல்பட்டுச்சுன்னு பார்த்துருப்போம். அங்கே எத்தனை பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தம் 5 பிரிவுகள் செயல்பட்டுச்சு. ரைட்டா? இங்கே வந்து 3 தான். ஒன்று புலனாய்வு, இன்னொன்று தொழில்நுட்பம், இன்னொன்று அறிவியல் பிரிவாக 3 பிரிவு தான். ரைட்டுங்களா? ஸோ அங்கே வந்து என்னங்க ரிசர்ச்சுக்குன்னு ஒரு பிரிவு வச்சுருந்தாங்க. ஸோ நிர்வாகத்துக்குன்னு ஒரு பிரிவு தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் என்ன இங்கே 3 பிரிவு, புலனாய்வு பிரிவு, தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அறிவியல் பகுதி பிரிவு அப்படின்னு 3 பிரிவுகள் தான் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது இதோட தகுதிகள். ஸோ தலைவராக பொறுப்பேற்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும், அதாவது ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக வந்து இருந்திருக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இருந்தால் தான் தலைவராக பொறுப்பேற்க முடியும். அடுத்து முதலாவது உறுப்பினருக்கான தகுதி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கலாம் அல்லது இருப்பவராக இருக்கலாம், அல்லது 7 ஆண்டுகள் மாவட்ட நீதிபதியாக செயலாற்றுபவராக இருந்திருப்பவர் அல்லது இருந்திருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் எடுக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் பார்க்கும்போது என்னென்னா ஹைகோர்ட்லேருந்து ஜட்ஜாக இருந்திருக்கலாம், இல்லை இருக்கிறவராக இருக்கலாம்னு சொல்லியிருந்தா. ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு வரும்போது ஸோ உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கலாம், இருப்பவராகவும் இருக்கலாம். ஆனால் என்ன, அதை விட இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா 7 ஆண்டுகள் வந்து மாவட்ட நீதிபதியாகவும் செயலாற்றினவராக இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை இங்கே எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க. ரைட்டா? ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்ல வர்றது. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்ப்போங்க. இரண்டாவது உறுப்பினருக்கான தகுதிகள். மனித உரிமைகள் தொடர்பான செயல்பாடு, அறிவு மற்றும் அனுபவம் பெற்றவராக இருத்தல் வேண்டும். ஸோ அதாவது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றதுல அந்த டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக வந்து ஃபீல்டு ஒர்க் பார்த்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஆர் நாலேஜ்டு பர்சன்ஸ் தான் ஸோ செகண்டாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக அவங்க மெம்பராக வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ அடுத்தது இவங்களோட பதவி காலங்கள். மனித உரிமைகளோட பாதுகாப்பு சீர்திருத்த சட்டத்தின்படி 2019 இதே ஆக்ட் தான் நம்ம என்ன பார்த்தோம்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திலையும் பார்த்துருப்போம். ஸோ உறுப்பினரின் பதவி காலம் என்னன்னா 3 ஆண்டுகள் அல்லது 70 வயது. ரைட்டா? ஸோ அதே 2019 சட்டத்திருத்தத்தின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ திரும்பி மறுமுறையும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த பதவிக்கு நிற்கலாம். ரைட்டா? ஸோ ஒரு வேளை ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் மத்திய மாநில அரசு பணிகளில் நியமிக்க கூடாது. இது முக்கியமான விஷயம். ஸோ அடுத்தது இன்னொன்று என்னன்னா இவர் வந்து என்னங்க மென்டலி ஆர் ஃபிசிக்கலியாகவும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹெல்த்தி பர்சனாக இருக்கணும். ரைட்டா? ஸோ மனநிலை குன்றியவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன, குற்ற வழக்கில் வந்து ஈடுபட்டிருக்க கூடாது. அப்படி ஈடுபட்டு ஏதாவது கேஸ் ஏதாவது சார்ஜ் ஃபைல் ஆனது ஒருவேளை பின்னாடி இவர் அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தெரிய வந்தால் நீதிமன்றம் அல்லது குடியரசுத் தலைவர் நீதிமன்றத்தில் இந்த கேஸை நடத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆமானும் திரும்பி இதை ப்ரூவ் பண்ணி காட்டி குடியரசுத் தலைவர் இவரை ராஜினாமா பண்றதுக்கான அதிகாரம் இருக்குது. இப்படிதான் வந்து அவரோட பதவி விலகல் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்த தலைவர் மற்றும் உறுப்பினர் மீதான தகுதியின்மை அல்லது தவறான நடத்தை ஆகிய காரணங்களுக்காக உச்ச நீதிமன்றம் விசாரணை நடத்தணும். ரைட்டுங்களா? அவங்க மேல வச்ச அலிகேஷனுக்கு கண்டிப்பா உச்ச நீதிமன்றம் ஹைகோர்ட் தான், ரைட்டா? சுப்ரீம் கோர்ட்ல ஹைகோர்ட் தான் வந்து விசாரணை நடத்தணும். நடத்தினதுக்கு அப்புறம் அதுல
ஊர்ஜினப்படுத்தின பின்னால தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் இவங்கள பதவி நீக்கம் செய்வாரு. அடுத்து இவங்களோட சம்பளம் மற்றும் சலுகைகள். ஸோ இத யாரு முடிவு செய்வாங்கன்னா, மாநிலத்தோட சட்டமன்றம். அவங்க தான் வந்து சட்டமன்றத்தோட இருக்கிறவங்க தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத முடிவு செய்வாங்க. இது அவ்வப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றங்கள் ஏற்படலாம். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து ஆணையத்தின் அதிகாரங்கள். ஸோ ஆணையத்தோட அதிகாரம் யாருக்கு இணையா இருக்குன்னா, உரிமையியல் நீதிமன்றத்திற்கு உரிய அனைத்து அதிகாரங்களையும் இவங்களுக்கு பெற்றிருக்காங்க. சரிங்களா? சிவில் கேசஸ் நடத்தக்கூடிய கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது என்னன்னா, ஆண்டுதோறும் இவ்வாணையம் தனது அறிக்கையை யாருக்கிட்ட இவங்க கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசாங்கத்திற்கு இவங்க அனுப்பணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இவங்களோட அறிக்கையை சென்ட் பண்ணணும். ரைட்டா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். மாநில அரசு இவ்வறிக்கையை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கும். ஸோ அப்போ அதாவது மாநில உரிமைகள் ஆணையம் அவங்களோட ரிப்போர்ட்டை இயர்லி வந்து யார்கிட்ட சப்மிட் பண்ணா, ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொடுக்கணும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதோ இல்லை சட்டமன்றம் எப்போல்லாம் கூடுதோ ஸோ அந்த டைமில் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநில மனித உரிமைகள் ஆணையத்தோட ரிப்போர்ட்டை ஸோ ஒருவேளை சட்ட மேலவை அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஸோ அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை பாஸ் பண்ணி அதை பற்றி விவாதங்கள் என்னன்றதை நடத்துவாங்க. ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது தேசிய மற்றும் மாநில உரிமைகள் ஆணையங்களானது இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 மற்றும் 3 உரிமைகள் மீறப்பட்டால் விசாரிக்கும். ஸோ தேசியமான நேஷனல் ஆர் ஸ்டேட் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாக இருக்கிறவங்க ஸோ பகுதி 2 மற்றும் 3ல் சொல்லப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பில் சொல்லப்பட்ட பகுதி 2 மற்றும் 3ல் எப்போல்லாம் வந்து அடிப்படை உரிமைகளோ இல்லை மனித உரிமைகள் மீறப்படுதோ ஸோ அப்போல்லாம் வந்து இவங்க விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் இவங்களுக்கு உள்ளது. ரைட்டா? ஸோ அடுத்த ஆணையத்தின் பணிகள் இவங்களோட வேலைகள் என்னன்றதை பார்ப்போங்க. ரைட்டா? ஒன் செகண்ட். மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்த மனித உரிமைகள் மீறல்கள் விசாரித்தல். இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன கேட்பாங்கன்னா, மாநில மனித உரிமைகள் ஆணையம் பட்டியல், அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல், இந்த எந்த பட்டியலில் வந்து இவங்களோட அதிகாரத்தை செலுத்த முடியும், இல்லை மனித உரிமைகள் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி விசாரணை நடத்த முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் மீது மட்டும்தான் இவங்களால விசாரணையை நடத்த முடியும். மத்திய பட்டியலில் இவங்களால விசாரணை நடத்த முடியாது. அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மத்திய பட்டியல் மீது யார் கேசஸ் இல்லை விசாரணை நடத்துவாங்க பார்த்தீங்கன்னா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதை பார்த்துக்குவாங்க. ரைட்டா? அடுத்த பாயிண்ட், இதன் நோக்கங்களும் பணிகளும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை போன்றே உள்ளன, ஆனால் இவை மாநில எல்லைக்குட்பட்டதாக அமைந்துள்ளது. அப்போ என்ன சொல்றாங்க, ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்றது ஒரு ஓவராலாக பேன் இந்தியாவில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போதோ இல்லை ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ நடக்கும்போது அது அவங்க கையில் எடுத்து பார்த்துக்குவாங்க. பட் ஸ்டேட்டுக்குன்னு வரும்போது என்னன்னா, அதோட எல்லை பரப்புக்கு தகுந்த மாதிரி தான் செயல்படணும். எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் தான் அவங்களோட அதிகாரங்கள் செல்லும், கேசஸை விசாரிக்க முடியும். அடுத்த பாயிண்ட், இவ்வாணையத்திற்கு உரிமையியல் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் உண்டு. மனித உரிமைகள் மீறப்படும் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனு செய்தாலோ அல்லது ஆணையம் தானாகவே முன்வந்து பாதிக்கப்பட்டவர்களை விசாரித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா என்ன சொல்றாங்க, ஒரு லாக்அப் டெத் ஆகுது போலீஸ் ஸ்டேஷன்ல. ஸோ அப்படி ஆகும்போது அந்த லாக்அப் டெத்ல பாதிக்கப்பட்ட நபர்கள் குடும்பத்திலிருந்து இவங்க மனு கொடுத்தாதான் அந்த கேஸை வந்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் விசாரிக்கணுன்ற அவசியம் இல்லை. ரைட்டுங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேங்க, எனக்கு தெரிஞ்சு அஜித் குமார் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ லாக்அப் டெத் ஆனதா நியூஸஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ இது என்ன பண்ணுங்க, மனித உரிமைகள் ஆணையம் அவங்களே தானே முன் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் அவங்களும் விசாரிக்கிறதுக்கான முழுக்க அதிகாரங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லுது. ரைட்டா? ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இவ்வாணையம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகளை வழங்குவதற்கு பரிந்துரைகள் செய்யலாம். ரைட்டா? ஸோ நம்ம சொல்லலாம் செட்டில்மெண்ட்னு ஒரு ஸ்லாங்ல சொல்லுவாங்க ஒரு பாஷையில். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போது அவர் இறந்துட்டாரு, அவர் இருந்திருந்தாருன்னா அவர் குடும்பத்துக்கு என்னெல்லாம் வந்துட்டு அவரால் செய்ய முடிஞ்சிருக்குமோ அதுக்கான ஒரு செட்டில்மெண்ட்டை கேஸ் நடத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையம் வாங்கி தரும். அதான் இழப்பீடு அப்படின்னு சொல்றது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து. அடுத்து மனித உரிமைகள் மீறல் தொடர்பான அனைத்தும் இந்த ஆணையம் விசாரிக்கும். அப்போ என்னன்னா, ஒரு எல்லைக்குட்பட்ட பகுதியில் மனித உரிமைகள் மீறப்பட்டால் அப்போ என்னன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையம், மாநிலத்துக்குள்ள இருந்துச்சுன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையம் அந்த கேஸை வந்து விசாரணை நடத்துவாங்க. ஒருவேளை ஆல்ரெடி அந்த கேஸை
நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஹேண்ட்லிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ இவங்க என்னங்க அந்த கேசஸ்க்குள்ள போக மாட்டாங்க. ரைட்டுங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு கேஸை நடத்திட்டு இருக்கும்போது அந்த கேஸை திரும்பி யார் டேக் ஓவர் பண்ண முடியாதுன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து அந்த கேஸை டேக் ஓவர் பண்ண முடியாது. அது ஒன்று முக்கியமான விஷயம். சரிங்களா? இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, இவ்வாணையம் புகார்களை விசாரித்து அறிக்கை மட்டுமே வழங்க முடியும். அதனுடன் சில பரிந்துரைகளை தீர்ப்புகளையும் வழங்கலாமே தவிர வழக்குகளின் மீதான தண்டனைகளை வழங்க இயலாது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ அப்போ ஒரு லாக்அப் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு லாக்அப் டெத் கேஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது வந்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் விசாரிச்சு ஸோ அதில் வந்து என்னன்னா ஒரு ரிப்போர்ட் சம்மரி எழுதுவாங்க. ஸோ இங்கே இப்படி தான் ஆரம்பிச்சாங்க, இந்த இடத்துல இருந்து எக்ஸ் அண்ட் ஒய் பர்சன் இந்த இடத்துல இன்னொருத்தரோட மனித உரிமைகளை மீறி இருக்காங்க. ஸோ அவர் இப்படிலாம் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு தான் இப்படிதான் லாக்அப் டெத்தில் இறந்துருக்காரு. அதுக்கு இவங்களாம் தான் காரணம். ஸோ இறந்து போன ஒருத்தருக்கு இந்த ஏஜ் இருக்குது. ஸோ அவர் இவ்வளோ வயசு வரைக்கும் வாழ்ந்திருந்தாலும் அவர் குடும்பத்துக்கு இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் இது வரைக்கும் படிச்சிருக்காரு. ஸோ அதனால அவருக்கான வேலை வாய்ப்புகள் இது இருந்திருந்திருக்கும். ஒரு வருஷத்துக்கான சம்பளம் இவ்வளவு சம்பாரிச்சிருந்திருப்பாரு. அப்படின்றதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்லேயே மென்ஷன் பண்ணி இவங்களுக்கான என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கான இவ்வளோ வரைக்கும் நீங்கள் ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது வரைக்கும் என்னங்க ஸோ அவங்களோட ரெக்வஸ்ட்டில் அதில் வச்சு கொடுக்கலாம். ரைட்டா? இதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குமான்னு கேட்டால் இல்லை. அதை வாங்கி அந்த ரிப்போர்ட்டை அவங்க படிச்சுட்டு என்ன பண்ணலாங்க, முதல்ல அதுக்கான ரிப்ளைவை அவங்க கொடுக்கணும். ரைட்டா? ஸோ இது மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அஃபிஷியலான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து, மாநில மனித உரிமைகள் ஆணையம் கீழ்கண்ட முக்கிய செயல்களை செய்கின்றன. ஸோ என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்னா, மனித உரிமைகள் மீறிய செயல்களை விசாரிப்பது. ஸோ அதான் லாக்அப் டெத் கேஸ் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள். அது நீதிமன்றத்தில் உள்ள மனித உரிமைகள் வழக்குகளை விசாரிப்பது. இங்கன்னா கேசஸ் வந்து கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேசஸை விசாரிக்கிறதுக்கு. அடுத்து, சிறையில் உள்ள கைதிகளின் வாழ்வாதாரத்தை கண்காணிப்பது. இது ஆல்ரெடி வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேயே பார்த்துருந்துருப்போம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சிறை கைதிகள் அந்தந்த மாநிலத்திற்கு உட்பட்ட இருக்கக்கூடிய சிறை கைதிகளை உள்ளே போய் என்னென்னா அவங்களோட சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, அவங்களோட மனித உரிமை எப்படி இருக்குது, அது எங்கேயாவது மீறப்படுதா அப்படின்றதெல்லாம் பார்க்கறதும் இவங்களோட வேலை தான். அடுத்து, மாநில உரிமைகள் குறித்து பாதுகாப்பை அரசியலமைப்பு ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் உறுதி செய்கிறது. ஸோ அப்போ இவங்க என்ன பண்றாங்க, கான்ஸ்டியூஷனலா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்து காட்டுமே என்ன பண்ணுவாங்க, சட்ட ரீதியா இவங்க அதை உறுதி செய்யலாம். ரைட்டா? ஸோ இது என்னங்க, ஸோ பகுதி வந்து 4A வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, டிபிஎஸ்பியில் சொல்லியிருந்திருப்பாங்க அங்கங்கே 1-2 பாயிண்ட்டு. ஸோ 19, 20 இதெல்லாம் வந்து நாங்கள் ஸோ உரிமைகளை பற்றி பேசக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். ஸோ அங்கே சொல்லப்பட்டதெல்லாம் எடுத்து நாங்கள் கோட் பண்ணி இவங்க கேட்கலாம். ரைட்டா? அடுத்து, மனித உரிமைகளை நிலைநிறுத்தும் ஒப்பந்தங்கள் மற்றும் உலக அமைப்புகளை ஆராய்ந்து அவற்றினை அடிப்படையாக கொண்டு பரிந்துரை வழங்கலாம். ஸோ அப்போ ஏதாவது ஒரு கேசஸ்க்கு இல்லை ஏதோ ஒரு இடத்துல நடக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க மனித உரிமைகள் வந்து என்னென்னா ஸோ வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய அமைப்புகளோட ஸோ ஆராய்ந்து அதையும் இவங்க ஒரு கோட் பண்ணி காட்டலாம். இல்லை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது எம்ஓயூஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் WHO ஏதாவது கொண்டு வராங்க மனித உரிமைகள் ஆணையம்னா, ஸோ அதையும் வந்து இவங்க என்ன பண்ணணும், ஒரு அளவு கிராஸ் செக் பண்ணி அதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்றதையும் இவங்க எடுத்து பரிந்துரைகளை வழங்கலாம். ரைட்டுங்களா? அடுத்த பாயிண்ட், ஊடகங்கள் மூலமாகவும் கருத்தரங்கு மூலமாகவும் மனித உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். இது நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே பார்த்துருந்துருப்போம். என்னன்னா ஏதாவது டிபேட் ஷோர்ஸு ஒரு என்னன்னு சொல்றதுங்க, டிவியில் நடத்தக்கூடிய கருத்தரங்கம் நிகழ்ச்சி, இல்லைன்னா ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி, ஸோ இந்த மாதிரி இடத்துல இல்லை ஏதாவது ஒரு நியூஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தான் டிபேட் நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இவங்க பங்கேற்று என்ன பண்ணுவாங்கன்னா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, ஆக்டிவிட்டி என்னென்ன ஒர்க்கிங் பண்ணுவாங்க, ஸோ அவங்களோட ப்ராசஸ் என்னன்றதையும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மக்களுக்காக கொடுப்பாங்க, ஒரு அவேர்னஸ்க்கு. அடுத்து, மனித உரிமைகள் துறையில் பணியாற்றும் அரசு சாரா அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களை ஊக்குவித்தல். ஸோ என்ஜிஓஸோ யாராவது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு ஏதாவது ஹெல்ப்பிங் பண்ணலாம், இல்லை அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு தேவையான மேன் பவர் ஹெல்ப்பிங் பண்ணி கொடுக்கலாம் ஒரு சில கேசஸில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து என்னன்னா இவங்க என்ன பண்ணி என்கரேஜ் பண்ணி ஸோ இன்னும் வந்து அவங்களை பெட்டராக ஃபங்க்ஷனிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து, மனித உரிமைகள் நீதிமன்றம், ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட்டா? இதை பற்றி 2 பாயிண்ட் பார்ப்போங்க. மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 ஆனது.
மனித உரிமை மீறல்களை தடுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் மனித உரிமை நீதிமன்றம் ஏற்படுத்த வழிவகை செய்கிறது. அப்போ கேட்பாங்க எத்தனை மாநிலத்துக்கு ஒன்று அப்படின்றத மனித உரிமைகள் நீதிமன்றங்கள் செயல்படுதுன்னு கேட்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து என்னங்க மனித உரிமைகள் நீதிமன்றம் செயல்பட வேண்டும்ன்றது சொல்றாங்க. அப்போ கேள்வி கேட்கலாம் எத்தனை மாவட்டங்களுக்கு ஒன்று, 3 மாவட்டங்களுக்கு ஒன்றுகள், 2 மாவட்டங்களுக்கு ஒன்றா, இல்லை 1க்கு மேற்பட்ட மாவட்டங்களா, அல்லது ஒரே ஒரு மாவட்டத்துக்கு உண்டான்றதை கேட்பாங்க. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வேற என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் ஆலோசித்து மனித உரிமைகள் நீதிமன்றங்களை ஏற்படுத்தலாம். ஸோ அப்போ மனித உரிமை நீதிமன்றங்களை ஏற்படுத்துறதுக்கு கண்டிப்பா என்னன்னா மாநில அரசு யார்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை நடத்தணும், யாருக்கிட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தை வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி, அதாவது உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியோட ஒரு ஆலோசனை வச்சுதான் இதை வந்து அவங்களால ஏற்படுத்த முடியும். அதாவது மாநில உரிமைகள் நீதிமன்றத்தை ஏற்படுத்த முடியும். அடுத்தது மாநில அரசு ஒவ்வொரு மனித உரிமை நீதிமன்றத்திலும் மாநில அரசின் வழக்கறிஞர் அல்லது குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற வழக்கறிஞரை சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமிக்கலாம். அதாவது அவங்களோட சார்பாக, சரிங்களா, மாநில அரசின் சார்பாக அரசின் வழக்கறிஞராக ஒரு சில கேசஸ் நடத்துறதுக்கு நம்ம பார்த்துருப்போம். ஜெய்பீம் படத்துல பார்த்துருந்தோன்னா ஹேபியஸ் கார்பஸ் மனுவை போட்டு நாங்கள் சூர்யா வந்து ஒரு கேஸ் நடத்திட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கு அரசு தரப்புல வந்து என்ன சோமசுந்தரமும், ஸோ அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல், அவரது அட்வொகேட் ஜெனரல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க சார்பாக வக்கீலாக வந்து அந்த கேஸை வாதிட்டு இருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசு ஒவ்வொரு மனித உரிமை நீதிமன்றத்தின் மாநில அரசின் வழக்கறிஞர், ரைட்டுங்களா, அவரை வந்து நியமிக்கிறாங்க. ஸோ எந்த இடத்துல குறைஞ்சபட்சம் அவர் 7 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா மினிமம் 7 இயர்ஸ் வந்து அவர் அட்வொகேட் ஃபீல்டில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கணும். இதை வச்சு அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ என்னன்னா சூப்பர் லாக்அப் டெத் கேஸு, ஸோ கவர்மெண்ட் மேலே ஃபைல் ஆகுது, உங்கள் மேலே தான் முழுக்க தவறு அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு வக்கீல் வந்து இதுக்காக ஆஜராகி ஸோ அந்த கேஸை நடத்துவார். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு தான். ஸோ அப்போ அடுத்த பாயிண்ட், கடைசி பாயிண்ட்னா நீதிமன்றம் விரைவாக மனித உரிமையை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மீறல்களை விசாரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வழிவகை செய்கிறது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ என்ன சொல்றாங்க, இந்திய நீதிமன்றங்கள், அதாவது மனித உரிமைகள் நீதிமன்றங்கள் என்ன பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு கேஸை எவ்வளோ சீக்கிரமா விசாரிக்க முடியுமோ விசாரிச்சு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு என்ன செட்டில்மெண்ட்டை கரெக்டாக பண்ண முடியுமோ ஸோ அதை பண்றதுக்கு இவங்க ஒரு இடத்துல வந்துன்னா ஒரு ஊடகமாக இருக்கிறாங்க. ஒரு மீடியேட்டரா யார் இருக்காங்கன்னா கோர்ட் இருக்குன்றத நம்ம சொல்லலாம். ரைட்டா? ஸோ அப்போ இப்போ அட் ப்ரெசென்ட்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக யார் செயல்படுறா, மணிக்குமார் அப்படின்றவர் செயல்படுறாரு. ஸோ எப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டார்னா ஜூன் 20, 2024 அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அடுத்த 3 வருஷத்துக்கு இவர் தான் தொடருவார். ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது முதலாவது மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தமிழ்நாட்டோட தலைவர். ரைட்டுங்களா? ஸோ இவங்க 2 பேருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கான நபர்கள். ரைட்டா? ஸோ அப்போ தமிழ்நாட்டின் கரண்ட்ல வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் சேர்மேனாக யார் செயல்படுறாருன்னா மணிக்குமார் செயல்படுறாரு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன், ரைட்டுங்களா, ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கரன், ஏப்ரல் 17, 1997 தமிழ்நாட்டின் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர். ரைட்டா? ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், இதை பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ரைட்டா? ஸோ இதை படிக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனையும் ஒரு தடவை சேர்த்து கம்பேரிட்டிவ்ல படிச்சிங்கன்னா ஈஸியாக பாயிண்ட்ஸு இன்னும் புரியும். இதில் காமனான பாயிண்ட்ஸு நம்ம சேர்த்து படிச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு ஒரு தடவை பார்த்தா போதும். ரைட்டா? ஸோ எங்கேயாவது வீடியோ புரியாமல் இருந்துச்சுன்னா ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு திரும்பி ரிப்பீட் போட்டு கேட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக புரியும். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட் இல்லைனா அதில் இருக்கக்கூடிய ஏதாவது புரியாமல் இருந்துச்சுன்னா டவுட்டை நீங்கள் கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ரிப்ளை உடனே கொடுக்கப்படும். ரைட்டுங்களா? தேங்க்யூ. இதோட கிளாஸஸை இன்னைக்கு முடிச்சுக்கலாங்க.